இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். தானியேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தானியேல் பாருங்க, பாபிலோன் சாம்ராஜ்யத்துல மிக முக்கியமான நபர், முதன்மையான ஒரு அதிகாரி, ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன், அந்த ராஜ்யபாரத்திற்கு பேர் உதவியா இருந்தவர். ஆனா இப்போ அந்த ராஜாவுடைய மகன் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல அவன் ஒரு பெரிய விருந்து, 1000 பேருக்கு விருந்து பண்ணி அவன் மதுபானம் மருதி தன்னுடைய சந்தோஷத்துல களி கூர்ந்து கொண்டிருந்த போது திடீர்னு வானத்திலிருந்து ஒரு கையுறுப்பு தோன்றி அவன் இருந்த ரூம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத ஆரம்பிச்சது, ஒரு வார்த்தை வாசகத்தை எழுத ஆரம்பிச்சது. அதை பார்த்ததுதான் தாமதம். அவன் நடுங்க ஆரம்பிச்சுட்டான், பயப்பட ஆரம்பிச்சுட்டான். காலெல்லாம் அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டு, அதனுடைய அர்த்தத்தை அவனுக்கு வாசிச்சு விளங்கி கொள்ள முடியல. அவன் தன்னுடைய சாஸ்திரிகளை கூப்பிடுறான், குறி சொல்றவங்களை கூப்பிடுறான், ஜோசியக்காரங்களை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறான். யாராலும் வந்து அவனுக்கு அந்த வார்த்தையை வாசித்து அர்த்தம் சொல்ல முடியல. அப்பதான் ராஜாத்தி வந்து உம்முடைய ராஜ்யத்துல ஒரு புருஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தானியேலை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நினைவுபடுத்துறாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முக்கியமா இருந்த ஒரு நபர், முதன்மையா இருந்த ஒரு நபர், இப்படி ஒரு ஆபத்தான நேரத்துல ஒரு முக்கியமான சூழ்நிலையில இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? அப்பா காலத்துல அவர் தான் இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருந்தார். அப்ப உடனே தாமதம் பண்ணாம அவரை கூப்பிடணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? நினைச்சிருந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல தானியேல் முதலாவது அழைக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல அவருடைய பெயர் இல்லை. ஆனா இன்னொரு நபர் வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒரு காலத்துல நான் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன், முதன்மையான ஒரு நபரா இருந்தேன், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர், எல்லாரும் விரும்பின ஒரு ஆளு. ஆனா இப்போ யாருமே என்னைய கண்டுகொள்ளல, யாருமே என்னை தேடல, யாருமே என்ன முக்கியமா நினைக்கல. நான் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட யாருக்குமே நினைச்சியாது தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்துல மறுபடியும் நீங்கள் நினைவு கூறப்பட, மறுபடியும் நீங்கள் முக்கியமானவர்களாய் அறியப்பட, மறுபடியும் உங்களுடைய உதவி இல்லாம இதை யாரும் செய்ய முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வர உங்களை கர்த்தர் இப்ப வெளியே கொண்டு வர போகிறார். இந்த ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று தானியேலையும் அவனுடைய சிறப்பு அம்சங்களையும் நினைவுபடுத்த ஒரு சூழ்நிலை வந்தது போல உங்களையும், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய சிறப்பு அம்சங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நபரையும், எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்கள் மறுபடி நினைவு கூறப்பட போகிறீர்கள், மறுபடி முதன்மையான ஸ்தானத்திற்கு அழைத்து வரப்பட போகிறீர்கள், நீங்கள் மறுபடியும் முக்கியமான நபராக கருதப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, தானியேலை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தினது போல இன்னைக்கு யாரெல்லாம் நாங்க தனியா இருக்கிறோம், ஓரங்கட்டப்பட்ட நிலையில இருக்கிறோம், தேடப்படாத நிலையில இருக்கிறோம் என்று அறியப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் மறுபடி அவர்களுடைய ஸ்தானத்திலே நிறுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.